வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன வாகனம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெனோ நிறுவனத்தோட குவிட் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டட் மாடல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பேசணும்னு நினச்சேங்க. இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் வந்து கார்கள் அப்படின்னு வந்து அஃபோர்டபுளாக ₹2,00,000 ₹3,00,000 பட்ஜெட்லேயே தரமான கார்கள்லாம் மார்க்கெட்டில் இருந்துச்சு. பட் விலைவாசி ஏறிச்சு. கார்களோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ பீக் உச்சத்தை அடைஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பட்ஜெட்குள்ளே இருந்தால் போதும். அதாவது ஒரு ட்ரீம் கார்னு இருக்கும். என் பட்ஜெட்டே வந்து ஒரு ₹5,00,000 ₹6,00,000 தான் அதிகபட்சம் என்னால் போக முடியும். ஆனால் எனக்கு யூஸ்டு கார் போகிறத தாண்டி எனக்கு புது காராக வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கணும். எனக்கு கார் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் பேக் ஆகி நான் வெளியில் போய் மாடிஃபைலாம் பண்ணாமல் ஒரு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்டோட வாழணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி கார்களுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த செக்மெண்ட் ஆல்டோ கேட்டன் இருக்குது, எஸ்ப்ரெஸோ இருக்குது. எஸ்ப்ரெஸோ ஆக்சுவலாக டெலிவரி கொடுக்குறது இல்லை. இப்போ ரெனோ குவிட் அப்படின்ற ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் இந்த டைம் லைனில் கன்சிடர் பண்ணலாமா? இல்லை இதை தாண்டி இருக்கக்கூடிய டியாகோ இருக்குது, ஸ்விஃப்ட் i10, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கார்கள்லாம் சிலரியோ, இந்த மாதிரி கார்களுக்குள்ளலாம் போயிடலாமா? ஏன்னா ₹1,00,000லேருந்து ₹2,00,000 சேர்த்தி போட்டால் அந்த கார்களுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ரெனோ குவிட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? கூடவே வந்து இந்த பர்டிகுலர் கார் வாங்கலாமா, இல்லை அப்கிரேட் பண்ணிக்கலாமா, டியாகோ அந்த மாதிரி கார்களுக்குள்ளே போய்க்கலாமா, அதாவது அடுத்த செக்மெண்ட்குள்ளே கார் பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து பண்ண ஆனமலைஸ் ரெனோ ஷோரூமுக்கு ஒரு மேசிவான ஒரு ஷாப் கொடுத்துடலாம். நீங்கள் ரெனோ நிறுவன கார்கள் பார்க்குறீங்க, டஸ்டர், ட்ரைபர், அப்படி இல்லைனா விட் பார்க்குறீங்கன்னா தாராளமாக உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரி வாங்க இந்த ரெனோ குவிட் ஃபேஸ் லிஃப்ட் எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ தெரிஞ்சுப்போம். சேஃப்டி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரெனோ குவிட் அப்படின்னு வரும்போது இப்போ வேரியன்ஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ரெண்டு வேரியன்ஸ் தான் கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பர் அப்படின்ற வேரியன்ட். ஸோ டிராஸ்டிக்காக என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பர்டிகுலர் எவல்யூஷன் வேரியன்ட் பேசிக் மாடல் அப்படின்றது 5.3 lakhs ஆன் ரோட் ப்ரைசிங். இது வந்து 6.07 lakhs. அதாவது கிளைம்பர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ₹77,000 அதிகம் வருது. சரி, இந்த ₹77,000 கிளைம்பரில் என்னெல்லாம் அடிஷனலாக கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் கிளைம்பரில் மட்டும்தான் 6 airbags அப்படின்றது கிடைக்குது. ஸோ சேஃப்டி விஷயத்தில் இது வந்து ஒரு சின்ன அப்கிரேடாக நான் பார்க்குறேன். ஸ்ட்ரக்சரல் அப்கிரேட் பண்ணாங்களா அப்படின்றது இன்னும் ரிவீல் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கிட் பிளேட்ஸுங்க, அதே மாதிரி ரியர்லையும் ஸ்கிட் பிளேட்ஸ் கிடைக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து டே அண்ட் நைட் IRVM கொடுத்துருக்காங்க, ரியர் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுலேயுமே 8 inch வந்துடும். பட் ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது கிளைம்பரில் தான் உங்களுக்கு மேஜராக கிடைக்கும். அது போக ரூஃப் ஃபைல்ஸ் அப்படின்றது ஆட் அப் ஆகுது. சைடில் நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இந்த ORVM கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக இந்த பர்டிகுலர் டாப் ஆஃப் டைம் கிளைம்பரில் தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் எவல்யூஷன் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக இருக்காது, மேனுவலி அட்ஜஸ்டபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் எவல்யூஷனில் வந்து ஃபெண்டரில் போட்டிருப்பாங்க, அதாவது அந்த வண்டியில் ஃபெண்டரில் போட்டிருப்பாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பரில் ORVMலேயே கன்சில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் மேஜராக நான் அந்த 6 airbagsஸை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போஸ் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ரிச்சாக பார்க்கணுன்னா கிளைபருக்குள்ளே போகலாம். சரி, காமன் மாடுலர் ஃபேமிலி பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி இட் இஸ் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹிஸ்டர் அசிஸ்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்லைன் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னு சேஃப்டி ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கலாமோ, 6 airbags ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் அபிப்பிராயங்க. சரி, சேஃப்டி தாண்டி நமக்கு வந்து ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப சாலிடான ஒரு கேபின் அப்படின்றது இது கிடையாது. ஸோ சேஃப்டி ரீதியாக பேசிட்டோம். அடுத்து இந்த வண்டியோட கர்வ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 699லேருந்து 719 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ கர்வ் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமல் தான். ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ பெட்டராக ப்ளே பண்ணும். கிட்டத்தட்ட வந்து 94லேருந்து 96 ஹார்ஸ் பவர் கிட்ட வருதுங்க பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்றது. ஸோ பவர் டெலிவரி நல்லா அக்ரெசிவாக இருக்குது. என்ஜின் பற்றி பேசும்போது புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
ரெனோ குவிட் அப்படின்னு வரும்போது இப்போ அந்த 800cc இன்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக ரிச் பண்ணிட்டு இப்போ அந்த 1 லிட்டர் இன்ஜின்குள்ளே வந்துட்டாங்க. 999cc எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா டியூயல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் கொண்ட இந்த பர்டிகுலர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தோட தான் வருது. இந்த பர்டிகுலர் இன்ஜின் வந்து ஆல்ரெடி இருந்த அந்த 800cc இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து போர்ட் அவுட் பண்ணி ஐ மீன் லைக் வந்து சிலிண்டரோட டைமென்ஷன்ஸ் அதிகப்படுத்தி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு 200cc கூட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த இன்ஜினோட ஒரு எவல்யூஷன் தான் இந்த 1 லிட்டர் இன்ஜின் அப்படின்ற மாதிரி பேசலாம். பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 பிஹெச்பி உங்களுக்கு 5500 ஆர்பிஎம்ல கிடைக்குது. 92.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது வந்து 4250 பேண்ட்வித்தில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 719 கிலோகிராம் தான் மேக்ஸிமம். அப்போ 68 பிஹெச்பிங்கும் போது கிட்டத்தட்ட வந்து 94லேருந்து 96 பிஹெச்பி பர் டென்னாக இருக்குது. ஸோ நல்ல அக்ரஸிவான ஒரு பவர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. லைட் வெயிட் கர்வ் இருக்கிறனால நமக்கு ஹைவேல ஓவர்டேக் பண்ணும்போதும் சரி, ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பவர். இந்த பவர் வந்து நம்ம கண்டிப்பாக குறைய நம்ம சொல்லிட மாட்டோம். இந்த பர்டிகுலர் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து சிஎன்ஜிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 ரூபாய் கூடுது. சிஎன்ஜி போகும்போது கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா கிட்ட கூடுதலாக வருதுங்க. சிஎன்ஜி வந்து இவங்க வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்மெண்ட் கிடையாது, இங்கே டைப் பண்ணி தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லொவேட்டோ பிராண்ட் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஆர்சி என்டோஸ்மெண்ட்லாம் வந்து இவங்களே பார்த்து கொடுத்துட்றாங்க. சரி, இந்த என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பேசணும்னு நினச்சது டிரான்ஸ்மிஷன் ஏஎம்டி போகும்போது வந்து டிராஃபிக் அசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரால் மோடுங்க. நீங்கள் சிட்டி ஸ்பீட்ஸில் நீங்கள் சிட்டி டிராஃபிக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கிரால் பண்ணி கொடுத்துரும். அதாவது வந்து வண்டி வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸில் அப்படி நகர்ந்து கொடுத்துரும். நம்ம வந்து கியர்ஸாக வந்து ஆஃப் அண்ட் வந்து அது ஷிஃப்ட் பண்ணாமல் அந்த கிரால் மோட் இருக்கும்போது நமக்கு வந்து ஜர்க்கியரான ரைடு இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த 1 லிட்டர் என்ஜின் அப்படின்னு போகும்போது நமக்கு 800cc வந்து ஏசி ஆன் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அது இப்போ இந்த 1 லிட்டர் என்ஜினில் அதை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ஜினோட பெட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா டேம்பிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ஜினோட நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. மூணாவது அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா டிரைவ் ஷாஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிளச் இல்லைங்க. கிளச் அப்படின்னு வரும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருந்தனால நீங்கள் ரொம்ப கிராஜுவலாக காலை ரிலீஸ் பண்ணணும் கிளச்சிலேருந்து. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கியரான ஒரு ரைட் கொடுத்துரு டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும். அது வந்து டிராஃபிக்கில் போகும்போது இல்லை ஹைவேஸில் நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஜர்க்கினஸை கொடுத்தது. இப்போ என்னன்னா அந்த கிளச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்போது ரப்பரியாக இருக்குது. ஸோ கிராஜுவல் அது வரும்போது அந்த ஜர்க்ஸ் அவங்க கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஆக்சலரேஷன் அந்த த்ராட்டல் இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது காட்டிலும் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராக்ரெஸாக கொண்டு வரனால நீங்கள் ஆக்சல் கொடுக்கும்போதும் லீனியர் பவர் டெலிவரி, கிளச் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அந்த ஜர்க்ஸ் அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் எரடிகேட் பண்ணியிருக்காங்க. எஃபிஷியன்சி பார்ட் கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்ஜின் வந்து ரியல் டைமில் சிட்டிக்குள்ளே ஒரு 15 கொடுக்கும். ஹைவேஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 வரைக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாங்க. நீங்கள் சிஎன்ஜி போனீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே ஒரு 20-22 கொடுக்கும். ஹைவேஸில் போனீங்கன்னா 30 வரைக்கும் எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே ஒரு ஃபேப்ரிக் இன்சுலேஷன் பேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆயில் சம்ப் வந்து ஸ்டில் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அது ஒரு சின்ன கன்சர்ன். கொஞ்சம் ராக்கியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இல்லை வேறு ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏரியா இருக்கணும்னா கொஞ்சம் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் பேடிங் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் எஃபெக்டிவாக தான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ண முடியுமோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. சரிங்க, என்ஜின் பார்ட் பொறுத்த வரைக்கும் பேசிட்டும் அடுத்து நாம் இப்போ ரிவ்யூவில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறது வந்து டாப் ஆஃப்ல இந்த கிளைம்பர் வேரியன்ட் தான். 6 ஏர்பாக்ஸ் இதில் தான் கிடைக்குது. அது ஒரு பேசிக் சேஃப்டியாக பார்க்குறேன், கம்பல்சரி இருக்கணும்னு. அதனால் வந்து நான் எவல்யூஷனை விட்டு நான் இந்த வண்டியை ஃபோக்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் வந்து அந்த ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் ஓகேஷாக இருக்கும். வேணும்னா நீங்கள் பல்பை வந்து அப்கிரேட் பண்ணிருக்கலாம். பட் ஹெட்லாம்போட ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாக்லாம்ஸ் அப்படின்றது இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் அப்படின்றது வந்து இந்த கிளைம்பர் மாடலில் மட்டும்தான் வரும். பம்பஸோட குவாலிட்டிலாம் டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த 3D டிசைனில் வந்து கிரில் வடிவமைச்சு ரெனோவோட பேட்சிங் வந்து பெரிதாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சைட் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பம்பர்ஸோட குவாலிட்டி டீசெண்டாக தாங்க இருக்குது. ஏர்டம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான ஏர்டம். 184 mm இந்த பர்டிகுலர் வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. விச் இஸ் சஃபிஷியன்ட். இந்த ஹேட்ச்பேக்கு சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க. காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது 2442 mm வீல் பேஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் வாகனத்துக்கு கூட காம்படிட்டராக இருக்கிற வாகனங்களோட வீல் பேஸை கம்பேர் பண்ணி காமிக்கிற எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத. ரூஃப் ரெயில்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இது வந்து லோடபிள் கிடையாது. டூ நாட் அப்ளை லோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்டனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஆண்டனா தான். இது இந்த ரூஃப் ரெயில் மட்டும் இந்த கிளைம்பர் வேரியண்ட்டில் மட்டும் தான்
கிடைக்குங்க. சரி, டயர் ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இங்கே 165 70 14 கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல ட்ரம் பிரேக் போட்டிருக்காங்க. இந்த வீல் கேப்ஸ் வந்து டியூல் டோனில் வந்து இந்த கிளைம்பர் மாடலில் மட்டும்தான் வரும். வேற நீங்கள் எவல்யூஷன் போனீங்கன்னா பேசிக்கான ஒரு வீல் கேப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓவியம் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டர்ன் இண்டிகேட்டர்ஸோட இருக்கு. இது வந்து உள்ள இருக்கக்கூடிய மிரரை நீங்கள் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி ஃபோல்டபிள்ங்க. ஓகே, டோர்ஸை ஓப்பன் பண்ணுற போது வந்து ஹெஃப்டெல்லாம் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஹெஃப்டெல்லாம் பெருசாக இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான கீ, லாக் அன்லாக் அப்படின்ற ப்ரொவிஷனோட கிடைக்குது. பட் டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎல்ஓலாம் வந்து பெரிதான குறைகள் இருக்காது. இந்த இடத்துல வந்து மேபி நம்ம டுவர்ட்ஸ் ரைட் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா மட்டும்தான் ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் உருவாகலாம். வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்பர் வேரியன்ட் போகும்போது பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண ஒரு டோனில் இருக்குது. அது நான் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 28 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது கிடைக்குதுங்க. இந்த பர்டிகுலர் வாகனத்தில் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டெட் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து டார்ஷன் பீம், ட்விஸ்ட் பீம் போயிருக்காங்க. உங்களுக்கு ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு பேசிக்கான செட்டப் தான். பட் டுவர்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சிருக்காங்க. இது வந்து ஹேண்ட்லிங் கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு ட்ரிபிள் டென் ஸ்பீச் பண்ணிங்கனாலும் ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணுறா இருக்கும். பட் நீங்கள் கார்னரிங் டக்குன்னு மேனுவர் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஃப்ளோட்டி ஃபீல் வரும். ஏன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பீம்னா தெரியும். ட்விஸ்ட் பீம்ங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டெபிலைசர் பார் மாதிரி தான். நீங்கள் இப்படி இருக்குது கை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீம் அப்படின்னா இந்த சைடு ஒரு வீல், இந்த சைடு ஒரு வீல் இருக்கும். நீங்கள் இந்த வீல் மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல வந்து அதை செட்டில் பண்ணும். ஸோ இதுதான் ட்விஸ்ட் பீமோட செட்டப்பை பொறுத்த வரைக்கும். இது வந்து அஃபோர்டபுள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சஸ்பென்ஷன் செட்டப் இந்த மாதிரி ஹேட்ச்பேக்ஸ்னு வரும்போது. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியலாக வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் அடிக்கும் போது ஓரளவுக்கு வந்து டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஏபிஎஸ் கிடைக்குது, இபிடி பிரேக்கர்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸ்டியரிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட் ஆஃப் ஹெவினஸ் இருக்க மாட்டேங்குது. ஹை ஸ்பீட் கெயின் பண்ணும்போது அந்த ஃப்ளோட்டியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதை கொஞ்சம் வந்து பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் அந்த வெயிட் ஆட் ஆயிருந்தது ஹை ஸ்பீட்ஸ் அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு உணர்வு இருந்திருக்கும். சஸ்பென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் கம்ஃபர்ட் தான். அது எந்த விதத்துலையுமே ஒரு காமன் மேனை பாதரிங் பண்ணாது. காமன் மேனுக்கு தேவைப்படுற ஸ்பீட் ஒரு 100க்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரோஸில் வர்றீங்கன்னா கம்ஃபர்ட்டிங் கொடுக்கும். ஒரு நல்ல சஸ்பென்ஷன் தான். அதில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் குறைய சொல்லிட முடியாது. ரியர் ப்ரொஃபைலிங் அப்படின்னு வரும்போது வந்து ஒரு ஹாலஜனில் டெயின் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரியரில் வைப்பர் டீஃபாகர் ரெண்டுமே இல்லை. டீஃபாகராக அட்லீஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு ஹை மோட்டர் ஸ்டாப் லம்ஸ் மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே கிளைம்பர் மாடல் போகும்போது வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்கும். ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்காது. நீங்கள் எவல்யூஷன் மாடல் போகிறீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்கும், கேமரா அப்படின்றது இருக்காது. குவிட்டோட பேட்சிங் நம்மளால் பார்க்க முடியுது. பம்பஸோட குவாலிட்டியில் வந்து டீசெண்டாக இருக்குங்க. ரியர்லையும் அந்த ஸ்கிப் லைட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பூட்டை பொறுத்த வரைக்கும் சாவியை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்சல் ஷெல்ஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த கிளைம்பர் மாடல் போகும்போது 200 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குது, விச் இஸ் டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸ்பேர் டயர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 165 70 14 கிட்டத்தட்ட சேம் ப்ரொஃபைலில் போயிருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. நல்ல விஷயம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஸ்பேர் வீலை கழட்டாமல் வந்து இவங்க கொடுத்தது வந்து பாராட்டக்கூடியதாக தான் நான் பார்க்குறேங்க. ஸோ ஃபைன். ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இன்டீரியர், ஸோ ரெனோ குவிட்டோட ரியர் சீட்டுக்குள்ளே இன்க்ரெஸ் எக்ரெஸ் பார்ப்போம். நான் வந்து ஒரு 5.7 அடி இருக்கிறேன். நல்லா குனிஞ்சு தான் ஏறணும். ஏன்னா ஒரு குட்டியான ஹேட்ச் பேக்குங்க. உள்ள இன்டீரியர் வந்து உட்காந்த உடனே ஸ்பேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2 அடல்ட் உட்காரலாங்க. மேபி ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் நெருக்கி உட்காந்திங்கன்னா அக்காமடேட் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோரிங் தான். ரொம்ப வந்து பெரிதான ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் அப்படின்றதெல்லாம் ரன் ஆகலை. டிஎலை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல வெளிச்சம் இருக்குங்க. அதுலேயே நமக்கு குறையா தெரியல. உங்களுக்கு டிரைவர் சீட், கோ டிரைவர் சீட், அப்புறம் ரியரில் எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் திரும்பும்போது இது பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. ரியரில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் அப்படின்றது நமக்கு கிடைக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஃபைன். இப்போ வந்து நம்ம உட்கார சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது முதுகு தண்டுவளத்துக்கு ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு சீட்ஸ் தான் உங்களுக்கு. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் டெஃபினட்டாக நம்ம வந்து அது பெரிதான ஒரு குறையாக நம்ம பார்க்க முடியல. கீழே இங்கே பாருங்கள், லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றத பார்க்குறத தாண்டி ஹெட்ரூமை ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஹெட்ரூம் பாருங்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் நான் நேராக நிமிர்ந்து உட்காரேன்னா எனக்கு குட்டியான ஒரு ஸ்பேசிங் இருக்குது. 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை வரையும். இதுவே நான் சாஞ்சு உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்ரெஸ்ட்டில் சாஞ்சு உட்காரணும்னா நான் பின்னாடி இப்படி வரணும். இந்த அளவுக்கு வந்தால் தான் உட்கார முடியும். அப்போ வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு ஸ்பேசிங் இருக்குது. பட் ஹெட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என் ஹைட்டுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபைன். இங்கே லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் காலை மடக்கி வச்சிருக்கேன். நீட்டி உட்காரனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது தெரியும். நல்லா நீட்டிங்கன்னா இந்த இடத்துல முட்டியை தாண்டி கால் அப்படின்றது இடிக்கும்.
அண்டர் தே சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிதாக வந்து நான் ஒரு குறையாக பார்க்கல. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடல்ட் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக உட்காந்து லாங் ட்ராவல் அப்படின்றது பண்ண முடியும். அதிலலாம் குறைகள் எனக்கு பெருசாக தெரியலைங்க. ரியரில் ஏசி வென்ட்ஸ் அப்படின்றது இல்லை. ஃப்ரண்ட்டில் உள்ள உட்காந்த உடனே ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றதுலாம் கிடையாது. பட் நான் இருக்கிற ஹைட்டுக்கு 5.7 ஃபீட்டுக்கு எனக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா போனட்டோட விசிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ரீச் அண்ட் ட்ராக் அது மாதிரி டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. பட் ஸ்டீரிங்கோட போஸ்டர் வந்து நான் ஒரு 5.7 ஃபீட் இருக்கேன். எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி படுது. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஃபைன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் திரும்பவும் சீட்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸோட மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது. முதுகுக்கான சப்போர்ட் அப்படின்றது டீசெண்டாக இருக்குது. முதுகு தண்டு வளத்துக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் இருந்திருக்கலாம்னு தோணுது. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ பாடி ரோலில் டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு உதவி கொடுக்கும். அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர்ஸுங்க. ரியரில் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் மேலே வந்து புட்டுக்கத்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வந்து எவல்யூஷன் மாடல் போனீங்கனாலும் கிடைக்கும். ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் தான். ட்வீட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி பேசுவோம். அடுத்து அண்டர் தே சப்போர்ட்டில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் டிரைவர் சீட்லையும் கோ டிரைவர் சீட்லையும் பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. ஃபைன். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது வந்து இந்த கிளைம்பர் மாடலில் மட்டும்தாங்க கிடைக்கும். டே அண்ட் நைட் IRVM அப்படின்றது இந்த கிளைம்பர் மாடலில் கொடுத்துருக்காங்க. இங்கே சன்வைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹோல்டர்ஸோ இல்லை வேனிட்டி மிரர்ஸோ எதுவும் கிடைக்கலங்க. கேபின் லேம்ப் அப்படின்றது ஹாலஜனில் போட்டிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிதான க்ளோ பாக்ஸுங்க. ஆக்சுவலி நிறைய திங்ஸை வச்சுக்கலாம் உள்ள. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த UI வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட் லாகியாக தான் இருக்குது. நான் ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம் கிடைக்கல. ஒரு ஓகேவான கிளாரிட்டி டெஃபினெட்லி. சரி, மீடியாக்குள்ளே போவோம். ஆடியோ குவாலிட்டி கேட்போம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெட்டரான ஆடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கிறீங்கன்னா ஸ்பீக்கர்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் இன்ஃபோர்டைன்மெண்ட்டை பொறுத்து. ஏசி வென்ட்ஸோட நாப்லாம் வந்து சென்டரில் கொஞ்சம் ஃப்ரெஜலாக தான் இருக்குது. மேனுவல் ஏசிங்க உங்களுக்கு த்ரோ பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நல்லா இருக்குது. நான் வந்து நல்ல வெயில் ஃபேன் ஸ்பீட் வந்து 2ல் வச்சுருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் மோர் தென் சஃபிஷியன்ட்டுங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் டிண்டட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அப்ரிஷியேட் பண்ணுறேன் விண்டோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பியில் டைப் ஏல கனெக்டிவிட்டிக்கு ஒரு போர்ட்டும் அப்புறம் ஆக்ஸ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட 12 வோல்ட் அடாப்டர் வச்சிருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இடத்துல மொபைல் ஃபோன்ஸ்லாம் வச்சுக்கலாம். கீழே கியர் நாப் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக அதே மாதிரி தான் இந்த இடத்துல. இது ஆக்சுவலாக நிறையா டைம் வந்து கிழிஞ்சிருக்கான்னு கேட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் மெத்தடாலஜி இப்படி தானுங்களாமாங்க. அது மூவ் ஆனதற்கு இந்த ஸ்பேஸ் வந்து தேவை அப்படின்ற மாதிரி ரெனோவில் சொன்னாங்க. ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் அந்த ஒயிட் ஃபினிஷோட இருக்குது பார்த்தீங்களா. வேறஸ் வந்து இந்த எவல்யூஷன் பேசிக் மாடல் இது இருக்கிறது கொஞ்சம் பேசிக்காக இருக்கும் இந்த இடத்துல. ஓவியமோட ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கிளைம்பர் வேரியண்ட்டில் மட்டும்தாங்க இருக்குது. அண்டர் தே சப்போர்ட் லேக் ஆகிறது நான் ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், ஹெட்லாம்ப் லெவலர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது ரொம்ப சிரமம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக பூட் ஓன் பண்ணுறதுக்கான லெவர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லிவர் ஓகே. இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் பெடல் கொடுத்துருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏபிசி பெடலுக்கான இன்ட்ரப்ஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியே இல்லை. கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் குறையில்லை. பட் இந்த இடத்துல ரெஸ்ட் பெடல் தான் இல்லை. கிளச்சை பாருங்கள், நான் காமிக்கிறேன். அது ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு வரல, அழகாக கொஞ்சம் பிடிச்சு அது ரப்பரியாக வரனால ஜெர்க்கியர் ரைடு இருக்காதுங்க. ஸோ ஃபைனலாக இந்த ரெனோ குவிட் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரியரில் ஒரு டீஃபாகர் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் பட்ஜெட்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லாக இது மேபி வந்து ஒரு டீலாக இருக்கலாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் வச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த வண்டியில் வந்து ஸ்ட்ரக்சரலாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஓனர்ஷிப் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளைம்பர் போனீங்கன்னா 17,000 கிட்ட வருது. இதுவே எவல்யூஷன் போனீங்கன்னா 15,000 கிட்ட வருது. இந்த பர்டிகுலர் மாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் பட்ஜெட்குள்ளே ஆன்ரோட் ப்ரைஸிங்கில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ரிச்சாக ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்க்குறீங்க, இல்லை ஓஇஏ வாகனத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டியாகோ இதெல்லாம் தாண்டி வந்து இதுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, ஓனர்ஷிப் காஸ்ட்டை பற்றி பேசிட்டோம். அப்புறம் எப்போவுமே வந்து கார் பை பண்ணும்போது அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பல நாளாக அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். அது ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் உதவி கொடுக்கும். நீங்கள் பர்டிகுலர் நம்ம ஃப்ரீ ட்ராக் பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்களோட கடை வந்து சென்னையில் கொளத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் ரிட்டெயில் ஷாப் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சேச்சனோன்னா பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பை.